single day. Hi viewers, how are you all of you? I hope everybody is doing well and I am praying God to give a good health to all of you to get rid of from this corona as soon as possible. Okay, thanks for watching and இன்னைக்கு லெசன்ஸில் போகலாம். நம்ம இன்றைக்கி சின்ன சின்ன சென்டென்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸ்போக்கன் இங்கிலீஷ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கிராமர் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய அளவுலலாம் தேவை கிடையாது. அதனால் நீங்கள் எதுவும் பயப்பட வேணாம். சின்ன சின்ன சென்டென்ஸ் நம்ம ஒரு மனப்பாடமே பண்ணிட்டோன்னா அதை வச்சு நம்ம யூஸ் பண்ணி அழகாக பேசலாம். கொஞ்சம் நல்லா வெல் நோன் ஸ்போக்கன் வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து கிராமர் டெவலப் பண்ணிக்கலாம், கிராமர் படிச்சிக்கலாம். அப்போ ஈஸியாக நம்மளுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும், எங்கே பண்ண முடியும்னு. ஓகே, வாங்க இன்றைக்கி லெசன்ஸில் போகலாம். இந்த சென்டென்சஸ்லாம் நீங்கள் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் இப்போ குட்டி குட்டி சென்டென்ஸ் எவ்ரிடே யூஸ் பண்ணக்கூடியதாக கொடுத்துருக்குறேன் நான். ஸோ அதை நீங்கள் மறுபடியும் ஒரு வாட்டி பாருங்கள், அகைன் அண்ட் அகைன் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா it will be easy for you to improve your spoken English. Okay, let's start the lesson. So first let's see, this is enough அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. இனஃப்னா நம்மளுக்கு நல்லா தெரியும், போதும் அப்படின்னு அர்த்தம் இல்லையா. this is enough அப்படின்னா என்ன அர்த்தம் நம்ம தமிழில் சொல்கிறோம், இது போதும் அப்படின்னு சொல்கிறோம். பொதுவாக பார்த்தீங்கன்னா எதுவும் நம்ம சாப்பிடும்போதோ எது கொடுக்கும்போதோ யாரோ இது பண்ணும்போதோ நம்ம சொல்லக்கூடியது தட்ஸ் இனஃப் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. தட்ஸ்ன்னு சொல்லலாம். தட்ஸ் இனஃப் அப்படின்னா அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. திஸ் இஸ் இனஃப் அப்படின்னு சொல்லலாம். இது போதும் அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தில் இது வரும். ஓகேயா. ஸோ இனஃப் அப்படிங்கிறது வந்து நீங்கள் மறந்துடாதீங்க, அந்த போதும் அப்படிங்கிற மீனிங்கில் தான் வரும். நம்ம ஜென்ரலாக இனஃப் மட்டுமே ஸ்போக்கன் இங்கிலீஷில் யூஸ் பண்ணலாம். நம்ம சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம், இல்லை எதுவும் கொடுக்குறாங்க போதும் அப்படின்னு சொல்கிறதுக்கு இட்ஸ் இனஃப் அப்படின்னு சொல்லலாம். இனஃப்னு சொல்லிக்கலாம். நம்ம அந்த ஒரு வேர்டு சொன்னாலே போதும்னு அர்த்தம் தான் அது. ஓகேவா. அடுத்து பார்க்கலாம் நம்ம ரிகார்டிங் வாட் அப்படின்னா என்ன ஒரு மீனிங் அப்படின்னா, ஒருத்தர் நம்மகிட்ட பேசணும்னு சொல்கிறாங்க, சார் உங்களை நான் மீட் பண்ணணும் 6 மணிக்கு பார்க்கலாமா அப்படின்னா நம்ம சரி என்ன விஷயமா பார்க்கணும், என்ன விஷயமா பேசணும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், ரிகார்டிங் வாட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ டெலிஃபோன்லேயே வந்து ஒருத்தர் கூப்பிட்றாங்க, நம்மளுக்கு கேட்குறாங்க, சார் ஐ வுட் லைக் டு டாக் டு யூ ஃபார் அ வைல் ஆன் டுமாரோ மார்னிங் 10 o'clock அப்படிங்கிறாங்க. நாளைக்கு மார்னிங் நான் உங்களை ஒரு 10 மணிக்கு சந்திக்கணும் சார், கேன் ஐ மீட் யூ, கேன் யூ கிவ் அன் அப்பாயின்மெண்ட் அப்படின்னு சப்போஸ் சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம என்ன சொல்லலாம், இமீடியட்டாக ரிப்ளை பண்ணுறது ரிகார்டிங் வாட் அப்படின்னா எதை பற்றி பேச வேணும், நீங்கள் எதை பற்றி பேசணும், ஏன்டா எது சம்மந்தமாக பேசணும், எதுக்கு என்னை மீட் பண்ணணும்னு சொல்கிறீங்க, அந்த மாதிரி நம்ம வந்து சொல்லிக்கொள்ளலாம். புரிகிறதா. அப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா இஸ் ஷீ அ லயர். லயர் மீன்ஸ் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, லை அப்படின்னா பொய் சொல்கிறது, பொய் அப்படிங்கிறதுக்கு தான் லை அப்படிங்கிற அர்த்தம். இஸ் ஷீ அ லயர் அப்படின்னா அவள் பொய் சொல்பவளா. அதிலே நம்ம ஷீக்கு பதில் ஹீ போட்டுக்கலாம், தே போட்டுக்கலாம், எந்த மாதிரி எதுனாலும் ஹிம் இஸ் ஹீ லயர், இஸ் தே லயர் அப்படின்னு போட்டுக்கலாம். நம்ம அவன் அவள்னா சொல்கிறோம் இல்லையா. ஸோ இஸ் ஷீ லயர், அவள் பொய் சொல்கிறவளா அப்படின்னு சொல்லலாம். ஷீ லைஸ் அப்படின்னு சொல்லலாம், அவள் பொய் சொல்கிறாள். ஓகே, ஷீ ஆல்வேஸ் டாக்ஸ் லைஸ், ஷீ ஆல்வேஸ் சேஸ் லைஸ் அப்படின்னு சொல்லலாம் நம்ம. ஸோ அது வந்து பொய் அப்படிங்கிற ஒரு மீனிங்கில் வரும். டசன்ட் மேட்டர். ஸோ டசன்ட் மேட்டர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரலாக ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறோம் நம்ம, சரி விட்டு தள்ளு, பிரச்சனை இல்லை, விடு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா தமிழில். ஸோ அந்த இடத்துல வந்து நம்ம டசன்ட் மேட்டர், டஸ் நாட் மேட்டர், ஒன்றும் பிரச்சனை இல்லை, பரவாயில்லை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. விடு, பரவாயில்ல, போயிட்டு போகுது அப்படின்னு சொல்கிறோம்ல. அந்த மாதிரி ஒரு வேர்டுக்கு வந்து ஸ்போக்கனில் வந்து we can use this word doesn't matter. So you can apply this word in your spoken, everyday spoken. பரவாயில்லை அப்படிங்கிறதுக்கு வந்து நம்ம doesn't matter அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஒரு வேர்டு பார்க்கலாம் நம்ம சென்டென்ஸு, ஹோப்ஃபுல்லி சூன். ஓகே, இந்த ஹோப்ஃபுல்லி அப்படிங்கிற ஒரு வேர்டு பார்த்தீங்கன்னா, ஹோப் அப்படிங்கிறது வந்து நம்பிக்கை அந்த மாதிரி வரும். ஆனால் பிலீவ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், பிலீஃப்னு சொல்லுவோம், நம்பிக்கை இல்லையா. ஸோ அதுக்கும் இதுக்கும் ஒரு 2 டிஃப்ரென்ஸ் உண்டு. ஹோப் அப்படின்னா கண்டிப்பாக நடக்கும் என்று நிச்சயமாக எதிர்பார்க்கிறோம், நம்பி இருக்கிறோம் இல்லையா, அந்த இதுக்கு தான் ஹோப் அப்படின்னு சொல்கிறோம் நம்ம. ஹோப்ஃபுல்லி ஹீ வில் கெட் வெல் சூன் அப்படின்னு சொல்லுவோம். கண்டிப்பாக அவர் சீக்கிரம் குணமாயிடுவார் அப்படின்னு நம்ம வந்து குணமாயிடுவார் அப்படிங்கிறதுக்கு தானே சொல்கிறோம், ஒரு நார்மலாக சொல்லலை நம்ம இல்லையா. ஸோ ஹோப்ஃபுல்லி சூன் அப்படிங்கிறது வந்து நம்பத்தகுந்த ஒரு நம்பிக்கையான ஒரு டிட்டர்மினேஷனோட சொல்லக்கூடிய ஒரு இது. ஓகேவா. ஸோ நம்பிக்கையுடன் விரைவாக அப்படிங்கிற ஒரு வேர்டு தான் இந்த ஹோப்ஃபுல்லி சூன் அப்படிங்கிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா டேக் திஸ் அவே. டேக் திஸ் அவே அப்படின்னா நம்மளுக்கு நல்லா தெரியும். டேக்னா எடுக்கிறது, அவேனா வெளியே, அவுட் சைடு.
ஸோ இதுக்கு என்ன சொல்லலாம் அப்படின்னா, இதை அப்பால் எடுத்துப்போ அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்பால் எடுத்துப்போ அப்படின்னா என்னது, இதை இங்கேருந்து எடுத்துகிட்டு போவோம். டேக் திஸ் அவே ஃபர்ஸ்ட் அப்படிங்கிறோம் நம்ம இல்லையா. இப்போ யாராவது ஒரு பொருளை கொண்டு வந்து நம்ம வீட்டில் வைக்கிறாங்க, எதையாவது நம்ம ரூமில் கொண்டு வந்து வைக்கிறாங்க டேபிளில், ஃபர்ஸ்ட் டேக் திஸ் அவே அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். அதுக்கு என்ன அர்த்தம் நம்ம சொல்கிறோம். ஸோ இது வந்து நம்ம யூஸ் பண்ண மாட்டேங்கிறோம் வேர்ட்ஸ் வந்து. நம்ம பிகினர்ஸ்லாம் வந்து இதை பார்த்துக்கங்க நல்லா, நீங்கள் கண்டிப்பாக இது வந்து யூஸ் பண்ணுங்கள். புரியுதா? இந்த ஸ்போக்கனில் யூஸ் பண்ணும்போது யூ கேன் ஈஸிலி டெவலப் யுவர் இங்கிலீஷ் ப்ரொஃபிஷியன்சி. ஸோ we can see the next one is of course. of courseங்கிற வேர்டு வந்து நம்ம எப்போவுமே அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தை, யூஸ் பண்ணணும் கண்டிப்பாக. ஓகேவா? அஃப்கோர்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? நிச்சயமாக. ஓகேயா? ஸோ ஆமாம் நிச்சயமாக. நீங்கள் அங்கே போயிருக்கீங்களா, நீங்கள் பார்த்துருக்கீங்களா, அவங்ககிட்ட பேசியிருக்கீங்க? யா எஸ் அஃப்கோர்ஸ் ஐ டாக் டு வித் ஹிம், ஐ ஹவ் சீன் மெனி டைம்ஸ். நான் அவங்க நிறைய தடவை பார்த்துருக்கிறேன், அவங்ககிட்ட பேசியிருக்கிறேன் அப்படின்னு அந்த நிச்சயமாக அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு மீனிங்கில் எஸ் அஃப்கோர்ஸ் அப்படின்னு வரும். ஸோ இதையும் நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா பேக் அண்ட் ஃபோர்த். ஸோ பேக் அண்ட் ஃபோர்த்னா முன்னும் பின்னுமாக அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இதுக்கு பேக் அண்ட் ஃபோர்த்துன்னு சொல்கிறோம். இது வந்து ஒரு ஃப்ரேஸ் மாதிரி தான் இருக்கும் இல்லையா. ஸோ பேக் அண்ட் ஃபோர்த்னா முன்னும் பின்னுமாக. இதெல்லாம் நம்ம சென்டென்ஸில் ஃபார்ம் பண்ணணும். இது சின்ன சின்ன வேர்ட் தான், இதை வந்து ஃபுல் சென்டென்ஸில் வச்சு நம்ம பேச ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பீல் த ஆனியன். இப்போ வந்து நம்ம வெங்காயத்தை உரிக்கிறோம், சோப்னு சொல்கிறோம், கட்டுன்னு சொல்கிறோம், பீல்னு சொல்கிறோம். இது ஒவ்வொரு இதுலேயும் பார்த்தீங்கன்னா கிரேட்டட் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம கட் நிறையா இருக்குது. இப்போ வெஜிடபிள்ஸ் கட் பண்ணுறதுல வந்து பீல் அப்படின்னு சொன்னால் உரிக்கிறது. ஓகே, வெங்காய தொலியை உரிக்கிறோம் இல்லையா, அந்த தொலியை உரிக்கிறதுக்கு வந்து பீல் த பொட்டேட்டோ, கேரட், அதெல்லாம் அந்த மேலே உள்ள தொலியை உரிக்கிறது அப்படிங்கிற ஒரு மீனிங்கில் தான் எப்போவும் பீல் அப்படிங்கிறது வரும். நீங்கள் மறந்துடாதீங்க. ஓகேயா? பீல் த ஆனியன் அப்படின்னா அந்த வெங்காயத்தை உரி அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ வெங்காயத்தை உரி அப்படிங்கிறதுக்கு பீல் அப்படிங்கிறது யூ டோன்ட் ஃபர்கெட் அட் எனி டைம். நெக்ஸ்ட் கோம் யுவர் ஹேர். ஓகே, கோம்னா நல்லா தெரியும், சீப்புக்கு வந்து நம்ம கோம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ கோம் யுவர் ஹேர்னா தலையை வாரு, தலையை சீவு அப்படின்னு அர்த்தம். ஓகேயா? ப்ளீஸ் கோம் யுவர் ஹேர், தயவுசெய்து தலையை சீவு ஃபஸ்ட்டு, நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ கோம் யுவர் ஹேர் அப்படின்னு சொல்கிறோம் நம்ம. இப்படி தான் யூஸ் பண்ண. தலையை சீவு அப்படிங்கிறதுக்கு எப்படி சொல்கிறது அப்படின்னு தெரியாமல் சில டைம் நம்ம இருக்கலாம். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாத பிகினர்ஸ்க்கு நான் சொல்கிறேன், ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மாதிரி ஆள்களுக்கு. ஸோ வி கேன் யூஸ் த வேர்ட் கோம் யுவர் ஹேர் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஓகேவா? கோம் யுவர் ஹேர்னா என்ன அர்த்தம்? தலையை வாரு, தலையை சீவு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் கோம் யுவர் ஹேர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம் என்னன்னு சொல்லிட்டு கிளாப் யுவர் ஹேண்ட்ஸ். ஓகே, ஸோ கிளாப்னா கை தட்டுறது இல்லையா. ப்ளீஸ் கிளாப் ஆல் ஆஃப் யூ அப்படின்னு சொல்கிறது ஸ்கூல்ஸ்லாம் டீச்சர்ஸ் சொல்லுவாங்க. கிளாப்னா கை தட்டுங்க, கிளாப் யுவர் ஹேண்ட்ஸ் அப்படின்னா கைகளை தட்டு, அவ்வளோதான். உன்னுடைய கைகளை தட்டு அப்படிங்கிறது தான் கிளாப் யுவர் ஹேண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் நம்ம. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா என்னன்னு சொல்லிட்டு ஹி ஏட் அன் ஆப்பிள். ஓகேயா? ஹி ஏட் அன் ஆப்பிள்னா அவன் ஒரு ஆப்பிள் பழம் சாப்பிட்டான். இந்த ஏட் அப்படிங்கிறது வந்து பாஸ்ட் டென்ஸ் ஆஃப் ஈட். ஓகே, ஈட்னா சாப்பிட்றது, பாஸ்ட் டென்ஸ் வந்து அதுக்கு ஏட் அப்படிங்கிறது. ஸோ ஹி ஏட் அன் ஆப்பிள், ஹி ஏட் அன் ஆரஞ்ச், ஹி ஏட் ஒன் banana, he ate one cucumber. So we can use any object next to this word, okay, instead of this word an apple, then we can complete the sentence very easily. So we can fulfill the sentence of applying the different words or different objects, and we can fulfill different types of sentences. ஓகே, நம்ம நீங்கள் இதில் நிறையா ஆப்ஜெக்ட்ஸ் வந்து மாற்றி மாற்றி போட்டிங்கன்னா சென்டென்சஸ் வந்து ஃப்ரேம் ஆகிடும். ஓகே, நீங்கள் பேசி பழகுங்க. நீங்களாக பேசணும், நீங்களாக பேசி பழகும்போது உங்களுக்கு அது வந்து ப்ராக்டிஸ் ஆகிடும். ப்ராக்டிஸ் மேக்ஸ் த மேன் பெட்டர். அப்போ தான் வந்து உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணாமல் எது பண்ண முடியாது. சித்திரமும் கைப்பழக்கம். ஆல்வேஸ் ஐ யூஸ்டு டு சே த ப்ராவர்ப், சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம். ஓகேயா? அது மாதிரி தான் ப்ராக்டிஸ் மேக்ஸ் மேன் பெட்டர்னு சொல்லிட்டு இங்கிலீஷில் பழமொழி. அந்த பழக்கம் தான் வந்து நம்மளை திறமைசாலியாக ஒரு ஃபீல்டில் வந்து ஆக்கும் அப்படிங்கிறது. ஸ்போக்கனும் அப்படி தான். ஸோ ஐ ஆம் வெரி ஹாப்பி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஜென்ரலாக ஹாப்பினா சந்தோஷம், வெரினா ரொம்ப நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கின்றேன். ஹவ் ஆர் யூ? ஐ ஆம் வெரி ஹாப்பி நான். ஓகே, ஸோ நம்ம ஒரு வீட்டில் சினிமா கூப்பிட்டு போகிறாங்க எதுனாலும், ஸோ தட் நவ் ஐ ஆம் வெரி ஹாப்பி டேட் ஆர் மம், எனிதிங் we can say. இப்போ தான் எனக்கு சந்தோஷமாக இருக்குது, நான் கேட்ட இடத்துக்கு சொன்ன இடத்துக்கு என்னை கூப்பிட்டு வந்திருக்கிறீங்க ஒரு சினிமாவுக்கும் எங்கேயோ போகும்போது. ஓகே, ஸோ நான் மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றேன் அப்படிங்கிறதுக்கு ஐ ஆம் வெரி ஹாப்பி அப்படின்னு சொல்லிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஃபேண்டாஸ்டிக் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஃபேண்டாஸ்டிக்னா சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா.
அருமையாக இருக்குது, சூப்பராக இருக்குன்னு தமிழில் நம்ம சொல்லக்கூடிய வார்த்தைகள்னால் அந்த ஃபென்டாஸ்டிக் அப்படிங்கிறதுக்கு வந்து உன்னதமானது அப்படின்னும் தமிழில் ஒரு அர்த்தம் உண்டு. நம்ம உன்னதமானது பேச்சு வழக்கில் தமிழில் யூஸ் பண்ண மாட்டோம். ரொம்ப அருமையாக இருக்குப்பா, ரொம்ப அருமையான ஒரு சொற்பொழிவு, அந்த பாட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது, அதுக்கு வந்து ஃபென்டாஸ்டிக், இட்ஸ் வெரி ஆசம், இட்ஸ் ஃபேன்டாஸ்டிக் அப்படின்னு சொல்லலாம் நம்ம. ஸோ அந்த ஃபேன்டாஸ்டிக் அப்படிங்கிறது சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, பொதுவாக நம்ம பேச்சு வழக்கில் அருமையாக இருக்குங்கிறதுக்கு தான் ஃபேன்டாஸ்டிக் அப்படின்னு யூஸ் பண்ணுறோம். நீங்கள் இதை யூஸ் பண்ணுங்கள், யூஸ் பண்ண தான் அந்த வேர்ட்ஸ் வந்து உங்களுக்கு ஈஸியாக வரும். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஐ ஆம் ஹங்க்ரி டு. ஓகே, நான் வந்து சொல்கிறேன் ஐ ஃபீல் ஹங்க்ரி. ஐ ஃபீல் ஹங்க்ரி, ஹங்கர் மீன்ஸ் வாட், பசி எடுக்கிறது, பசிக்கிறது தான் ஹங்க்ரி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஐ ஃபீல் ஹங்க்ரி நான் சொல்கிறேன், என் பக்கத்தில் நீங்கள் இருக்கிறீங்க, என்னுடைய ஃப்ரெண்டோ பிரதரோ சிஸ்டரோ, அவங்களும் என்ன சொல்கிறாங்க, ஐ ஆம் ஹங்க்ரி டு, ஐ டூ ஹங்க்ரி அப்படிம்பாங்க. ஐ டூ ஹங்க்ரியும் சொல்லலாம் நம்ம. ஓகே, ஸோ எனக்கும் பசிக்குது அப்படிம்பாங்க இல்லையா, நம்ம கூட போகும்போது தண்ணி தாகமாக இருக்கே, எனக்கும் தண்ணி தாகமாக இருக்குடா, தண்ணி குடிப்போம் எங்கேயாவது அப்படின்னு சொல்கிறது தான் அந்த டூ அப்படிங்கிற வேர்டு. இப்போ நிறைய டைம் நம்ம பார்த்துருப்போம் இல்லையா, இப்போ வந்து சிலவங்க ஐ லவ் யூ அப்படிம்பாங்க, ஐ டூ லவ் யூ அப்படிம்பாங்க. நான் உன்னை விரும்புகிறேன்னா நானும் உன்னை விரும்புகிறேன் அப்படிங்கிறதுக்கு தான் அந்த டூ அப்படிங்கிற வேர்டு. டூ அப்படிங்கிற வேர்டு மெனி, மோருக்கும், ரொம்ப அப்படின்னும் வரும். ஓகேயா, இட்ஸ் டூ டயர்ட் அப்படின்னு சொல்லுவோம், ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படிங்கிறதுக்கு. ஸோ இங்கே என்ன எப்படி யூஸ் பண்ணுறோம், ஐ ஆம் ஹங்க்ரி டூனா நானும் பசியோடு தான் இருக்கிறேன், எனக்கும் வயிறு பசிக்குதுன்னு சொல்கிறோம்ல, எனக்கும் வயிறு பசிக்கு அப்படின்னு சொல்கிறது தான் இந்த வேர்ட் ஐ ஆம் டூ ஹங்க்ரி ஆர் ஐ ஆம் ஹங்க்ரி டூ. ஸோ கம் ஃபார் டின்னர். ஓகே, நம்ம யாரையாவது இன்வைட் பண்ணுறோம் நைட்டு சாப்பாட்டுக்கு, வந்து வீட்டுக்கு யாரையாவது இன்வைட் பண்ணும்போது என்ன சொல்லுவோம், ப்ளீஸ் கம் ஃபார் டின்னர் டு மை ஹோம் அப்படின்னு சொல்லலாம். ப்ளீஸ் கம் அண்ட் ஜாயின் வித் அஸ் டின்னர். நீங்கள் வந்து சென்டென்ஸை மாற்றுங்க, நிறையா மாற்றி டிஃப்ரெண்ட்டாக சொல்லலாம். ப்ளீஸ் கம் அண்ட் ஜாயின் வித் அஸ் டின்னர், டுடேஸ் டின்னர். ஓகே, please come for dinner at our home. Please, we can go for dinner somewhere else or some restaurant or some out places, outings, அந்த மாதிரி நம்ம சொல்லிக்கலாம். ஸோ கம் ஃபார் டின்னர் அப்படின்னா இரவு விருந்துக்கு வா. விருந்துனா என்ன சொல்கிறோம், சாப்பிட்றது தான் விருந்துன்னு சொல்கிறோம். ஸோ கம் ஃபார் டின்னர் அப்படின்னா இரவு விருந்துக்கு வாருங்கள் அப்படின்னு மரியாதையோடு கூப்பிடணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்க்கலாம், என்ஜாய் யுவர் செல்ஃப். ஓகே, என்ஜாய் யுவர் செல்ஃப் அப்படின்னா என்ன அர்த்தம், நல்ல அனுபவி அப்படின்னு சொல்கிறேன். இப்போ ஊருக்கு போகிறாங்க, ஒரு வெக்கேஷன் வந்து ஜாலி ட்ரிப் போகிற, சிங்கப்பூர், மலேசியா ஆர் எங்கேயாவது போகிறாங்க, இல்லை ஒரு பிளாக் தண்டரு, அதிசயம், இந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இன்னொன்று உண்டு ஒண்டர்லா. ஓகே, கொச்சினில் ஒண்டர்லாலாம் போகும்போது என்ஜாய் யுவர் செல்ஃப் அப்படின்னு சொல்கிறேன், நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வா, அனுபவிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லலாம். நம்ம வந்து மகிழ்ச்சியாக இரு, நல்லா என்ஜாய் பண்ணு அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகே, கங்க்ராச்சுலேஷன்ஸ், we know very well about the meaning of this word, the congratulations. Every day we are using this word, right? Congratulations, என்னுடைய வாழ்த்துக்கள், நான் பாஸ் ஆகிட்டேன் அப்படின்னு சொன்னேன், கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்கிறோம், அதுதான் கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், அதுக்கு வாழ்த்துக்கள்னு சொல்கிறோம். அடுத்த சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா எனிதிங் எல்ஸ். எனிதிங் எல்ஸ் அப்படின்னா இப்போ நம்ம பேசிக்கிட்டே இருக்கிறோம், லாஸ்ட் வந்து எனிதிங் எல்ஸ், இன்னும் எதுவும் இருக்குதா சொல்கிறதுக்கு, இன்னும் எதுவும் சொல்லணுமா, முடிஞ்சிருச்சா, இஸ் தேர் எனிதிங் எல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஏதாவது விஷயம் இருக்குதா அப்படின்னு கேட்குறோம் இல்லையா தமிழில், அதை தான் நம்ம சொல்கிறோம். வேறு ஏதாவது அப்படின்னு சிம்பிளாக போட்டுருக்கணும். வேறு ஏதாவது விஷயம் இருக்குதா, இன்னும் எதுவும் சொல்லணுமா அப்படிங்கிறதுக்கு we can tell anything else. Okay, don't forget. ஸோ இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணணும். they smell very good. Okay, they smell good. now இப்போ வந்து வீட்டிலேருந்து சிக்கன் கொண்டு வராங்க, சிக்கன் ஃப்ரை பண்ணி கொண்டு வரும்போது how nice smell is this, just imagine a fraction of second, நல்ல ஒரு லாலிபாப் சிக்கன் அல்லது ஒரு லெக் பீஸ் எதாவது போட்டு கொண்டு வரும்போது அந்த ஸ்மெல், ஃப்ரை பண்ணும்போது ஃபிஷ் ஸ்மெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரை பண்ணும்போது கமகமன்னு இருக்கும் இல்லையா. ஸோ தே ஸ்மெல் குட், அதை தான் சொல்கிறேன், அவைகள் மிகவும் நறுமணம் வீசுகின்றன அப்படின்னு தமிழில் சொல்லலாம். பொதுவாக நம்ம தமிழ் அப்படிலாம் பேசுகிறது இல்லை. அவைகள் மிகவும் நறுமணம் வீசுகின்றன அப்படின்னு சொல்கிறோமா, சொல்ல மாட்டோம். நல்ல ஸ்மெல் இருக்குது, தமிழ்லேயே ஸ்மெல் தான் சொல்லுவோம். நம்ம நிறைய பேர் வாசனைன்னு சொல்ல மாட்டாங்க, மனம்னு சொல்ல மாட்டாங்க. தமிழ்லையே பார்த்தீங்கன்னா ஸ்மெல், என்ன பேட் ஸ்மெல் இருக்குது, நல்ல ஸ்மெல்லாக இருக்குது, இது நல்ல ஸ்மெல் நல்லா இருக்குது அப்படி தான் சொல்லுவோம் இல்லையா. ஸோ தே ஸ்மெல் குட் அப்படின்னா அவைகள் நல்ல மனம் வீசுகின்றன அப்படின்னு அர்த்தம். புரியுதா, இங்கே வச்சுக்குவோம், அப்போ தான் தெரியும் உங்களுக்கு. ஸோ அவைகள் நல்ல மனம் வீசுகின்றன அப்படின்னு அர்த்தம். ஸோ லெட்ஸ் see the next sentence now. I lost my wallet. ஸோ வேலட் அப்படின்னா என்ன அர்த்தம், நம்ம மணி பர்ஸ் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, சின்னது லேடிஸு ஹேண்ட்பேக் மாதிரி சின்ன குட்டியாக மணி பர்ஸ் மாதிரி கையில் வச்சுருப்பாங்க, நம்ம மணி பர்ஸ் யூஸ் பண்ணுறோம். அந்த பர்ஸ் அதுக்கெலாம் வந்து வேலட் தான் நம்ம சொல்கிறோம். ஸோ வேலட் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா மணி பர்ஸ் தான். அது இன்ஸ்டெட் ஆஃப் மணி பர்ஸ் we are giving here wallet word. ஓகே, அப்போ அதுக்கு என்ன அர்த்தம் நம்ம சொல்லலாம்,
ஐ லாஸ்ட் மை வேலட் அப்படின்னா நான் என்னுடைய பணப்பையை பணப்பைன்னு யாரும் சொல்ல மாட்டோம். மணி பர்ஸ் தான். தமிழ்லேயும் பார்த்தீங்கன்னா மணி பர்ஸ் தான் சொல்லுவோம். மணி பாஸ் எங்கே அப்படின்னு சொல்லுவோம். மணி பாஸ் தொலைச்சிட்டான் அப்படின்னு போடணும். மணி பாஸ் தான் சொல்லுவோம், அதை பர்ஸ்னு கூட சொல்ல மாட்டோம். அப்படியே பேச்சு வழக்கில் வந்துருச்சு இல்லையா. ஸோ மணி பாஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, என்னோட மணி பாஸ் தொலைஞ்சு போச்சு, அதுதான் ஐ லாஸ் மை வேலட். இனிமேல் நீங்கள் வேலட்னு யூஸ் பண்ணுங்கள். ஓகே, மொபைல் ஃபோன்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. வேலட் அப்படிங்கிற வேர்ட் வந்து இட் கம் அக்ராஸ் வெரி ஃப்ரீக்வெண்ட்லி. யூ கேன் see everywhere in laptop and mobiles and everywhere. Okay, so wallet here in the meaning is the money purse. Okay, the purse. So I lost my purse means what is the meaning? என்னுடைய பணப்பையை அல்லது மணி பர்ஸை வந்து நான் தொலைச்சிட்டேன் அப்படிங்கிறது தான், இழந்து விட்டேன் அப்படின்னு சொல்கிறோம் நம்ம. ஓகே, ஸோ டசன்ட் மேட்டர். அகெயின் த சேம் ஐ ஹவ் ஆல்ரெடி டோல்ட் யூ. ஒன்றும் பிரச்சனை இல்லை, பரவாயில்ல, விட்டுதல் அப்படின்னு சொல்கிறது தான் டசன்ட் மேட்டர். ஓகே, ஒன்று பெரிதில்லை, பரவாயில்ல, லீவ் இட் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்க்கலாம். டேக் திஸ் மணி அப்படின்னு சொல்கிறோம். இதெல்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணணும். யூஸ் பண்ணுறீங்களான்னு தெரியல. டேக் திஸ் மணி, take this banana, take these fruits, and take these books. We can use any word instead of the money. You can apply any word according to the situation. You can make a sentence and you can talk very easily. Okay, so take this money. நான் இந்த பணத்தை பெற்றுக்கொள், இந்த பணத்தை எடுத்துக்கொள், இந்த பணத்தை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ஒரு வீட்டுக்கு போகிறோம், நம்ம போயிட்டு வரும்போது என்ன பண்ணுவோம், அந்த வீட்டில் உள்ள குழந்தைங்களுக்கு வந்து பணம் கொடுப்போம் இல்லையா, பொதுவாக உள்ளது. அப்படி சும்மா அப்படி கையில் ஒரு நாள் தங்கியிருப்போம், அவங்களும் நம்மளுக்கு நிறையா செஞ்சுருப்பாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், அந்த வீட்டில் 2 குழந்தைங்க இருப்பாங்க, ஏதாவது வாங்கிக்கோங்கன்னு ஒரு 500 கொடுப்போம், இல்லை 100 கொடுப்போம். ஸோ டேக் திஸ் மணி அப்படின்னு அந்த டயத்தில் நம்ம சொல்லலாம் அந்த வார்த்தை, டேக் திஸ் மணி. அதுக்கு தான் இந்த பணத்தை எடுத்துக்கொள், இந்த பணத்தை பெற்றுக்கொள் அப்படின்னு சொல்கிறது. ஐ எம் நாட் அஃப்ரைட். அஃப்ரைட் மீன்ஸ் ஆல்ரெடி ஐ டோல்ட் யூ இல்லையா, ஏற்கனவே முன்னாடி உள்ள வீடியோஸில் பார்த்துருக்கோம். பயப்படுறது, பயம் அப்படிங்கிறது தான் அஃப்ரைட். நான் பயப்படல, ஐ எம் நாட் அஃப்ரைட் அப்படின்னா என்ன அர்த்தம், நான் பயப்படவில்லை அப்படின்னு அர்த்தம். புரியுதா? ஒருத்தர் வந்து பயங்காட்டுறதுனா ஐ எம் நாட் அஃப்ரைட் அபவுட் தீஸ் திங்ஸ், ஐ எம் நாட் அஃப்ரைட் அபவுட் தட் மேன், ஐ எம் நாட் அஃப்ரைட் அபவுட் திஸ் மேனேஜர் ஆர் எனிதிங். எதுனாலும் நீங்கள் சொல்லிக்கோங்க, அதை பற்றி பிரச்சனை. நம்ம ஸ்போக்கன் தான் பார்க்குறோம், கிராமர் பார்க்கல. ஸோ வி கேன் அப்ளை எவ்ரிவேர். பயம்னு எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோமோ நீங்கள் அஃப்ரைட் யூஸ் பண்ணுங்கள். One more word is there, fear. Okay, so what's the difference between fear and afraid? How to differentiate these two words? எங்கே யூஸ் பண்ணணும்னு அப்புறம் பார்த்துக்கலாம் நம்ம இன்னொரு இதில். ஸோ afraid, I am not afraidனா நான் பயப்படல அப்படிங்கிற ஒரு அர்த்தம். ஓகே, he man is tall. ஓகேயா, ஸோ he man வந்து தப்பு, ஆக்சுவலாக he is tall. இது வந்து printing mistake. I am very sorry for typing the wrong sentence here. So he is tall அப்படின்னு சொல்லலாம், அல்லது the man is tall எப்படினாலும் வச்சுக்கோங்க. அவன் உயரமான மனிதன், அவன் உயரமாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லக்கூடியது தான். he is tall தான், man கிடையாது. நான் தவறான ஒரு டைப்பிங் பண்ணும்போது ப்ராப்ளம் ஆகிடுச்சு. ஐ எம் வெரி சாரி, ஐ ஃபீல் வெரி சாரி, ஐ ஃபீல் guiltiness. Okay, please forgive all of you. And she is a lawyer. We know very well about the meaning of the word lawyer. Okay, she is a lawyer, he is a lawyer, they are lawyers அப்படின்னு சொல்லிக்கலாம் நம்ம. அவள் ஒரு வக்கீல் அப்படிங்கிறது தான் she is a lawyer அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஒரு சாவி கொத்து, ஒரு bunch of keys அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நம்ம கீ செயின் வச்சுருப்போம், 5-6 கீ இருக்கும். அதில் வந்து நம்ம மோட்டர் பைக் கீ இருக்கும், வீட்டு கீ இருக்கும், நம்ம கபர்ட் கீ இருக்கும். ஸோ அதுக்கு வந்து என்ன சொல்கிறேன்னா, சாவி கொத்து அப்படின்னு சொல்லும் பொழுது பஞ்ச் ஆஃப் கீஸ் அப்படின்னு அதுக்கு வந்து இந்த கீ செயினுக்கு வந்து பஞ்ச் ஆஃப் கீஸ்னு இனிமேல் அப்படி யூஸ் பண்ணுங்கள் நீங்கள். ஓகே, இந்த பஞ்ச் ஆஃப் கீஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு வீட்டில் வந்து எல்லா சாவியும் ஒரு கொத்தில் போட்டு வச்சுருப்போம் இல்லையா, அது பஞ்ச் ஆஃப் கீஸ்ன்னு சொல்லிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா டெக் ஆஃப் கார்ட்ஸ், ஒரு சீட்டு. இப்போ பிளேயிங் கார்ட்ஸ்லாம் எல்லோரும் விளையாடுறோம் இல்லையா, சீட்டு விளையாடுறது கார்ட்ஸ். அந்த கார்ட்ஸுக்கு வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா டெக் ஆஃப் கார்ட். டெக்னா அந்த ஒரு கட்டாக தான் சொல்கிறோம், சீட்டு அட்டைகள் அதில் உள்ளது டெக் ஆஃப் கார்ட்ஸ்னு சொல்கிறோம். நீங்கள் இந்த வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுங்கள், யூஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க கண்டிப்பாக, எனக்கு தெரியும். நானும் யூஸ் பண்ணது கிடையாது. ரொம்ப நாள் கழித்து தான் நம்ம இதெல்லாம் நானே கற்றுக்கிட்டேன். நான்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ எம்எஸ்சி முடிச்சு பிஎட் முடிச்சு டீச்சராக ஜாயின் பண்ணிவிட்டேன் 1991. அப்போ இங்கிலீஷே தெரியாது. நாங்களாம் கவர்மெண்ட் ஸ்கூல் தான், அப்போ ப்ரைவேட் ஸ்கூலே வந்து தமிழ்நாட்டில் கிடையாது, இந்தியாவிலே இன்னும் ரொம்ப கம்மியாக தான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அங்கே படித்தோம், எப்படி இங்கிலீஷ் தெரியும், அது நம்மளாக கற்றுக்கிட்டது தான். அதுக்கப்புறம் நம்மளுடைய தொழில் தேவைப்பட்டது, நம்ம வெளிநாடுகள் போனோம், அங்கே ஆங்கிலத்தில் தான் டீச் பண்ணணும், ஃபாரினர்ஸ் தான் ஃபுல். அப்படிங்கும்போது நம்ம வந்து கற்றுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் நிறையா வார்த்தைகள் வந்து. ஸோ அதே மாதிரி நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க. இந்த வேர்டு வந்து டெக் ஆஃப் கார்ட்ஸ் அப்படின்னு சொன்னால் சீட்டு அட்டைகள் அப்படிங்கிற ஒரு அர்த்தம், ஒரு மீனிங். ஓகேயா, செட் ஆஃப் ஸ்டாம்ப்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்குறோம் இங்கே. அப்போ வந்து பஞ்ச் ஆஃப் கீஸ்ன்னு பார்த்துருக்குறோம் சாவிக்கு வந்து. டெக் ஆஃப் கார்ட்ஸ் அப்படின்னு சொன்னால் சீட்டு கட்டில் உள்ள சீட்டு. செட் ஆஃப் ஸ்டாம்ப்ஸ் அப்படின்னா ஒரு முத்திரைகளின் தொகுப்பு. ஓகே, ஸ்டாம்ப்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா. அதே மாதிரி அப்போர்ட் ஆஃப் வேல்ஸ். வேல்னா என்ன அர்த்தம், திமிங்கலம். ஓகே, அந்த திமிங்கலம் குரூப் ஆஃப் திமிங்கலம் வருது இல்லையா, குரூப் ஆஃப் வேல்ஸுக்கு வந்து அப்போர்ட் ஆஃப் வேல்ஸ் அப்படின்னு நம்ம திமிங்கலங்கள் கூட்டத்தை வந்து அப்படி அந்த மாதிரி சொல்லிக்கலாம். ஓகே,
ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம் என்னன்னு சொல்லிட்டு a swarm of bees. ஓகே, ஸ்வாம் அப்படின்னா தேனீக்கள் கூட்டம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, குரூப் ஆஃப் ஹனீஸ் பீஸ்ன்னு சொல்லக்கூடாது. அதை அங்கேயும் பார்த்தீங்கன்னா பஞ்சு எதுவுமே யூஸ் பண்ண முடியாது. நம்ம we can use a swarm of bees. swarm of beesனால் தேனீக்களின் திரள், கூட்டம் அப்படிங்கிறது. ஓகே, இங்கே என்ன வேர்டு யூஸ் பண்ணணும்னு பார்த்துக்கோங்க கரெக்டாக. நீங்களும் அதே மாதிரி யூஸ் பண்ணுங்கள். they had broken. ஓகே, மை ஹார்ட் இஸ் ப்ரோக்கன் அப்படி போனவன் சிலடைய மை ஹார்ட் இஸ் ப்ரோக்கன். நிறையா சண்டை வந்துருச்சு, நம்மளுக்கு பிடிச்சவங்க எது சொல்லிட்டாங்கன்னா மை ஹார்ட் இஸ் ப்ரோக்கன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ ப்ரோக்கன்னா உடைந்து விட்டது, அதுதான் பிரேக், ப்ரோக், ப்ரோக்கன். பிரேக்ங்கிறது ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ப்ரெசன்ட் டென்ஸ். ஓகே, பாஸ்ட் டென்ஸ் ப்ரோக் அண்ட் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் தான் ப்ரோக்கன். ஸோ இங்கே வந்து ஹேட் ப்ரோக்கன் வந்து பர்ஃபெக்ட் டென்ஸில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம், பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸஸ் அப்புறம் இன்னொரு இதில் போட்டிருக்கிறோம், இது இன்னுமே போடலாம் பார்த்துக்கங்க. தே ஹேட் ப்ரோக்கன் அப்படின்னு சொன்னால் அவைகள் உடைந்து இருந்தன. ஓகேயா, தேனா அவர்களும் நம்ம யூஸ் பண்ணுறோம், அவைகளுக்கும் யூஸ் பண்ணுறோம். ஸோ அவைகள் உடைந்து இருந்தன. இப்போ நிறைய பொருட்கள் வாங்கிட்டு வரோம், தே ஹேட் ஆல்ரெடி ப்ரோக்கன் அப்படின்னு, அது ஆல்ரெடி உடைஞ்சு போச்சு எல்லாமே நம்ம வாங்கிட்டு வந்தது எல்லாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து தே ஹேட் ப்ரோக்கன் அப்படின்னு வந்து நம்ம சொல்லிக்கொள்ளலாம். புரியுதா? Let's see the next sentence. I have no money. இதுவும் பார்த்தீங்கன்னா பொதுவாக ஸ்போக்கனில் நம்ம யூஸ் பண்ணல ஜாஸ்தி, பட் யூஸ் பண்ணி do you have money? I have no money. Do you have money with you? கொஞ்சம் பணம் இருக்குமா, பணம் இருக்குதான்னு யாரும் கேட்டால் ஐ ஹாவ் நோ மணி அப்படின்னு, என்னிடம் பணம் இப்பொழுது இல்லை, என்னிடம் பணம் இல்லை அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ ஐ ஹாவ் நோ மணி, ஐ ஹாவ் நோ கார், ஐ ஹாவ் நோ பைக், ஐ ஹாவ் நோ பென், ஐ ஹாவ் நோ புக், ஐ ஹாவ் நோ ஹவுஸ், ஓன் ஹவுஸ். ஓகே, ஐ ஹாவ் நோ ஓன் ஹவுஸ், சொந்த வீடு இல்லை. அந்த மாதிரி நம்ம ஹேவ் நோ போட்டுட்டு மணியை எடுத்துகிட்டு என்ன நீங்கள் ஆப்ஜெக்ட் நவுன் போட்டு அப்படியே மாற்றிடலாம். ஐ ஹாவ் நோ பால்ஸ், ஐ ஹாவ் நோ கிரிக்கெட் பேட், ஐ ஹாவ் நோ ஸ்பெக்ஸ், ஐ ஹாவ் நோ மொபைல், ஐ ஹாவ் நோ லேப்டாப். சரி, எவ்வளோ சென்டென்ஸ், ஒரு 25 சென்டென்ஸ் சொல்லிட்டேன் நான். அவ்வளோதான், ஈஸி தான். இதுதான் ஸ்போக்கன். இதே மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நான் சொன்ன வழியிலே ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா சூப்பராக இங்கிலீஷ் பேசிடலாம். நான்லாம் அப்படி தான் கற்றுக்கிட்டேன் ஓரளவுக்கு. இன்றைக்கி பிரிட்டிஷ்காரங்க ஸ்கூலில் தான் ஒர்க் பண்ணுறேன் எல்லாருமே. நல்லா இன்றைக்கி கம்யூனிகேஷன் நல்லா போய்கிட்டு இருக்குது. இப்படி தான் கற்றுக்கிட்டோம். ஸோ அதே மாதிரி நீங்களும் நல்லா கற்றுக்கங்க இதே மாதிரி எவ்ரி ஒன். ஷி கேன் என்கொயர். என்கொயர்னா விசாரிக்கிறது இல்லையா. there are 2 words, என்கொயரி அண்ட் இன்கொயரி ஆல்சோ தேர். ஓகே, அண்ட் இன்ட்ராகேஷன் அந்த மாதிரிலாம் இருக்குது. அதை பற்றி இன்னொரு நாள் நம்ம வீடியோவில் போடலாம். ஷி கேன் என்கொயர்னா அவள் விசாரிக்க முடியும். கேன் அப்படிங்கிறது முடியும் அப்படிங்கிற ஒரு மீனிங்கில் நம்ம சொல்லிக்கலாம். ஓகே, ஸோ ஷி கேன் என்கொயர் அப்படின்னா அவளால் விசாரிக்க முடியும், இதை அவள் விசாரிக்க முடியும். இதை யார்கிட்ட விசாரணையை கொடுக்கலாம் அப்படின்னு நம்ம நினைக்கும்போது ஷீ கேன் என்கொயர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா. ஷீ கேன் என்கொயர், ராஜு கேன் என்கொயர், ஷீலா கேன் என்கொயர், தே கேன் என்கொயர். அந்த மாதிரி நம்ம சொல்கிறக்கூடிய இடங்களில் வந்து அவளால் விசாரிக்க முடியும், அவள் விசாரிக்க முடியும், அவள் தான் விசாரிக்க முடியும் அப்படிங்கிற இடத்துல வந்து நம்ம ஷீ கேன் என்கொயர் அப்படின்னு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்க்கலாம் நம்ம என்னன்னு சொல்லிட்டு. ட்ரை அகேன் லைட்டர். ஓகே, நான் இப்போ பார்த்தீங்கன்னா சில டைம் ஏதாவது ஒரு விஷயம் நம்ம பண்ணுறோம், ஃபெயிலியர் ஆகிடுச்சு. ஓகே, அப்போ என்ன பண்ணுவோம், நம்ம எப்படி கன்க்ராச்சுலேட் பண்ணிவிட்டு அவங்கள கன்க்ராச்சுலேஷன் ஃபார் த கிரேட் ஜாப், ட்ரை அகேன் லேட்டர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ட்ரை அகேன் லேட்டர்னா என்ன அர்த்தம்? மறுபடியும் முயற்சி செய், மீண்டும் முயற்சி செய், கண்டிப்பாக வெற்றி பெறுவாய், முயற்சி திருவினையாக்கும், முயற்சியின்மை புகுத்துவிடும். அதுதான் ஒரு முக்கியமான விஷயம். ஓகே, ஸோ முயற்சிங்கிறது முக்கியமானது. முயற்சி பற்றி நான் நிறையா தன்னம்பிக்கை வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் கண்டிப்பாக எல்லாருமே போய் பாருங்கள். மாணவர்கள் பார்த்தீங்கன்னா அந்த மோட்டிவேஷனல் ஸ்டோரின்னு பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா இருக்கும். அதை கண்டிப்பாக பாருங்கள். உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை ஊட்டக்கூடிய விதைகளாக தான் எல்லாமே இருக்கும். ஸோ ட்ரை அகைன் லேட்டர். இப்போ ஒரு எக்ஸாம், காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதணும். ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்டில் வந்து எதுலேயோ மார்க்கில் கொஞ்சம் நம்ம இதாகிடுச்சு, ஃபெயில் ஆகிட்டோம்னா நம்ம எப்படி அவங்கள வந்து அவங்கள தேர்த்தி இது பண்ணுறது, ட்ரை அகைன் லேட்டர், பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம், அந்த மாதிரிலாம் சொல்கிறோம் இல்லையா. ஸோ ட்ரை அகைன் லேட்டர், நான் மீண்டும் முயற்சி செய், கண்டிப்பாக நீ வெற்றி பெறுவாய் அப்படின்னு சொல்லக்கூடியது தான். we are busy now. ஓகே, நம்ம நீங்கள் வர்றீங்களா இன்றைக்கி ஈவினிங் எங்கேயும் அப்படின்னா நோ we are busy now அப்படின்னு சொல்லலாம். நாங்கள் இப்போ ரொம்ப பிஸியாக இருக்கிறோம், ஃபோன் பேசுகிறோம் யாருக்காவது, we are busy now, I will call you later அப்படின்னு சொல்லிக்கலாம். இந்த சென்டென்ஸை வச்சுட்டு நீங்கள் வந்து ஃப்ரேம் பண்ணணும். இப்போ பிஸியாக இருக்கிறோம், இப்போ ஒருத்தர் கால் பண்ணுறோம், ஐ ஆம் வெரி பிஸி நவ், ஷால் ஐ கால் யூ பேக் லேட்டர்னா நான் உங்களை கொஞ்சம் நேரம் கழிச்சு கூப்பிட்டுமான்னு பணிவாக கேட்குறது. ஐ ஆம் பிஸி நவ், ஐ வில் கால் யூ லேட்டர் அப்படின்னா நான் உன்னை கொஞ்சம் நேரம் கழித்து கூப்பிடுகிறேன், உன்னை கொஞ்சம் நேரம் கழித்து கூப்பிட்றேன், உன்னை கொஞ்சம் நேரம் கழித்து கூப்பிட்டுட்டுமா அப்படிங்கிறதுக்கு ஒரு 2 வித்தியாசம் இருக்குது. அங்கே தான் ஷால் மோடலில் போடுறோம் நம்ம, பணிவாக கேட்குறது. ஐ ஆம் வெரி பிஸி நவ், ஷால் ஐ கால் யூ பேக் லிட்டில் லேட்டர், ஐ ஆம் பிஸி நவ், ஐ வில் கால் யூ பேக் லேட்டர். அது ஒரு ஸ்டேட்மெண்ட். ஓகே, புரிஞ்சிச்சா? இதுதான் 2 வித்தியாசம். இந்த மாதிரி பேசிக்கலாம். ஸோ வி ஆர் பிஸி நவ் அப்படின்னா நாங்கள் இப்பொழுது வேலையாக இருக்கிறோம், பிஸியாக இருக்கிறோம் அப்படிங்கிற மீனிங் தான். ஓகேவா? ஸோ லெட்ஸ் see the next one. Be silly.
சில டைம் யாராவது தவறாக பேசுவாங்க, ஏதாவது நம்மளை பற்றி கொஞ்சம் இதாக சொல்லுவாங்க. அப்போ நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, டோன்ட் பி சில்லி. தப்பான நினைப்புகள்லாம் இருக்கும்போது நம்ம சொல்லக்கூடிய வார்த்தை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டோன்ட் பி சில்லி. ஓகே, சின்னத்தனமாக இருக்காது, சின்ன பிள்ளைத்தனமாக இருக்காது. வடிவேலு சொன்ன மாதிரி சின்ன பிள்ளைத்தனமாக இருக்குதுன்னு சொன்னது தான் என்ன சொல்கிறது, டோன்ட் பி சில்லி அப்படின்னா சிறு பிள்ளைத்தனமாக இருக்காது அப்படின்னு சொல்கிறது சுத்த தமிழில். நீ பேசுகிறது சரியில்லை, ரொம்ப இதாக இருக்குது, சின்னத்தனமெல்லாம் சொல்லாதப்பா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அந்த மாதிரி இடங்களில் டோன்ட் பி சில்லி. நம்மகிட்ட தப்பாக பிஹேவ் பண்ணாங்க அப்படின்னா டோன்ட் பி சில்லி அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், பிஹேவ் யுவர் செல்ஃப். பிஹேவ் யுவர் செல்ஃபோ நம்மகிட்ட யாரும் தவறாக நடக்கும் பொழுதோ பேசும் பொழுதோ நம்ம பிஹேவ் யுவர் செல்ஃப் அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? பிஹேவ் யுவர் செல்ஃப் அப்படின்னா நன்றாய் நடந்து கொள் அப்படிங்கிறது தான் பிஹேவ் யுவர் செல்ஃப் அப்படின்னு சொல்கிறோம். நீங்கள் தவறாக பேசுகிறீங்க, பிஹேவ் யுவர் செல்ஃப். யாராவது நம்மளை ஒரு தவறான வார்த்தைகள் கெட்ட வார்த்தைகளை எதிலோ சொல்லும்போது பிஹேவ் யுவர் செல்ஃப் அப்படின்னு சொல்கிறோம். கரெக்டாக பேசு, தவறாக பேசாத அப்படின்னு சொல்லக்கூடியதான் நன்றாக நடந்து கொள் அப்படிங்கிறது. ஓகே, லெட்ஸ் see the next one. She is childish. Okay, so there are one difference between these two words, childish and childhood. You know childhood, right? childhood. childhoodனா சின்ன குழந்தை பருவம், பிள்ளை பிராயம்னு சொல்கிறோம் இல்லையா, குழந்தை பருவம் அப்படிங்கிறது. சைல்டிஷ் அப்படின்னா குழந்தைத்தனமான, சின்னத்தனமான அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. தமிழில் சுத்தமாக சொல்லணும்னா சின்னத்தனமாக பேசுகிறாத, இஸ் வெரி சைல்டிஷ்னா அவன் ரொம்ப கேவலமாக பேசுவான், இப்போ அசிங்கமாக பேசுவான், அதுதான் சைல்டிஷ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, அவள் அற்பத்தனமாக இருக்கிறாள் அப்படின்னு போட்டிருக்கோம். ஷீ இஸ் சைல்டிஷ், ஹீ இஸ் சைல்டிஷ், அவன் அற்பத்தனமாக இருக்கிறான், தே ஆர் அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். புரியுதா? ஸோ சைல்டுஹுட் எங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா குழந்தை பருவம். ஓகேயா? ஷி வாஸ் வெரி பியூட்டிஃபுல் இன் ஹர் சைல்டுஹுட் அப்படின்னா குழந்தையாக இருக்கும்போது அவ்வளோ அழகாக இருந்தா, பெரிய பிள்ளையாட்டோன்னா அழகு போயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம் நம்ம. அப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட், ஐ ஹியர் த நியூஸ். ஓகே, ஸோ ஐ ஹியர் த நியூஸ்னால் நான் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது. ஹியர், லிசன், இதுவும் ரெண்டு டிஃப்ரென்ஸ் இருக்குது, நீங்கள் மறந்துடாதீங்க, அது பார்க்கலாம். லிசன்கிறது கூர்ந்து கவனித்தல். ஓகே, ஐ ஹியர் த நியூஸ்னால் நான் செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிறேன் ஆர் கேட்கிறேன் இப்பொழுது அப்படின்னு சொல்கிறதுக்கு. ஐ ஹியர் யுவர் வாய்ஸ், ஐ கேனாட் ஹியர் யுவர் வாய்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த வார்த்தையை வச்சுட்டு எப்படிலாம் சொல்லலாம் பாருங்கள். மொபைல் பேசுகிறீங்க, உங்ககிட்ட பேசுகிறவருக்கு டவர் ப்ராப்ளம் இருக்குது, உங்களுக்கு சரியாக விட்டு விட்டு கட்டாய் கேட்குது. அப்போ என்ன சொல்லலாம்? ஐ கேனாட் ஹியர் யுவர் வாய்ஸ், ஐ ஆம் நாட் able to hear your voice, your voice is breaking அப்படிலாம் நம்ம சொல்கிறோம் இல்லையா. அந்த இடத்துல இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சென்டென்ஸ் அப்படியே வச்சு நிறைய சென்டென்சஸ் நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஸ்போக்கனில். ஒரு சென்டென்ஸை வச்சுக்கிட்டு அது அப்படியே நிறைய யூஸ் பண்ணுறது தான் ஸ்போக்கன். மற்றபடி ஒன்றுமே கிடையாது இங்கிலீஷில். நீங்கள் கஷ்டமே வேணாம், ஈஸியாக அழகாக பேசலாம். ஓகே, ஐ ஹியர் த நியூஸ்னா நான் செய்தி கேட்கிறேன். தே ஆர் ஹியரிங் த நியூஸ், அவர்கள் செய்தி கேட்டுக்கொண்டு இருக்கிறார்கள். ஹீ ஹியர்ஸ் த நியூஸ், ஷீ ஹியர்ஸ் த நியூஸ், அந்த மாதிரி நம்ம சொல்லிக்கலாம். Let's see the next sentence now. He sings a song. Okay, singனா பாட்டு பாடுறது, சாங்னா பாட்டு. ஸோ he sings a song, அவன் பாட்டு பாடுகிறான் அப்படிங்கிறது தான் ஒரு மீனிங், அது எல்லாருக்கும் தெரியும். ஸோ he sings a song, he அந்த மாதிரி நிறைய சொல்லிக்கலாம் நம்ம. ஐ கேன் அப்பாலஜைஸ். அப்பாலஜைஸ் அப்படின்னா, அப்பாலஜி அப்படின்னா மன்னிப்பு கேட்குறது. ஓகே, அஃபிஷியலாக இப்போ காலேஜிலலாம் ஒரு பையன் தப்பு பண்ணிட்டான்னா அப்பாலஜி லெட்டர் எழுதி கொடு அப்படின்னு சொல்லுவாங்க. மன்னிப்பு கேட்டு கடிதம், மன்னிப்புக்கு நிறைய இருக்குது, எக்ஸ்கியூஸ் மீ, சாரி, இந்த மாதிரி. பட் அஃபிஷியலாக ஃபார்மலாக நம்ம அப்பாலஜைஸ் அப்படின்னு சொல்லலாம். ஐ கேன் அப்பாலஜைஸ் அப்படின்னா என்னால் மன்னிப்பு கேட்க முடியும். நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன், அப்போ ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுறேன், நீ போய் டைரெக்டாக போய் அவங்கக்கிட்ட ஒரு மன்னிப்பு ஐ கேன் அப்பாலஜைஸ்டா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நான் போய் மன்னிப்பு கேட்குறேன், என்னால் மன்னிப்பு கேட்க முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல நம்ம இந்த மாதிரி வார்த்தையை ஐ கேன் அப்பாலஜைஸ்னு யூஸ் பண்ணிக்கலாம். என்னால் ஆர் நான் மன்னிப்பு கேட்க முடியும். அந்த கேன் அப்படிங்கிறது நார்மலாக முடியும் அப்படிங்கிறதுல அந்த மோடல் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் 43. ஷீ கேன் ஆஸ்க் ஹிம். ஓகே, அவளால் அவனிடம் கேட்க முடியும். ஓகேயா, ஸோ அவன் அவளை கேட்கலாம். ஷீ கேன் ஆஸ்க் ஹிம்னா அவள் அவனை கேட்கலாம். இதுவும் மிஸ்டேக்காக இருக்குது சென்டென்ஸு. ஷீ கேன் ஆஸ்க்னா அவள் கேட்கலாம். ஓகேயா, ஸோ அவள் அவனை கேட்கலாம் தான், பட் ஷீ இங்கே மாற்றி போட்ட பிரிண்டிங் மிஸ்டேக், ஐ எம் வெரி சாரி. ஷீ இஸ் லைக் ஹிம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஷீ லைக்ஸ் ஹிம் சென்டென்ஸ் நல்லா பாருங்கள். ஷீக்கு அடுத்தது லைக்ஸ், LIKES போடணும். தேர்ட் பர்சனில் சிங்குலர் சி வேர்பு, மெயின் வேர்பு நம்ம ப்ரெசன்ட் டென்ஸில் எஸ் சேர்த்து தான் சொல்லணும். ஷீ லைக்ஸ் ஹிம்னா அவள் அவனை விரும்புகிறாள். ஓகே, ஷீ லைக்ஸ் ஹிம்,
ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்குறோம், ஷீ இஸ் லைக் ஹிம் அப்படின்னா அவள் அவனை மாதிரி இருக்கிறாள். அந்த ஒரு அக்கா தம்பியெல்லாம் சொல்லும்போது அவள் அவங்க அண்ணனை மாதிரியே இருக்கிறா அப்படின்னா ஷீ இஸ் லைக் ஹர் பிரதர் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ ஷீ இஸ் லைக் ஹிம் அப்படின்னா அவள் அவனை மாதிரி இருக்கிறாள். ஷீ லைக்ஸ் ஹிம் அப்படின்னு இந்த இஸ்ஸை எடுத்துகிட்டு லைக் கூட எஸ் சேர்த்துட்டீங்க. ஷீ லைக்ஸ் ஹிம் அப்படின்னா அவன் அவளை விரும்புகிறாள்னு வந்துடும் மீனிங். ஸோ இது வந்து ட்விஸ்ட்டாக இருக்கும், கொஞ்சம் நீங்கள் பார்த்து கவனமாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். ஷீ சூஸஸ் ஹிம். சூஸ்னால் நம்மளுக்கு நல்லா தெரியும். சூஸன். சூஸ்னா என்ன அர்த்தம்? தேர்ந்தெடுத்தல், செலக்ட் பண்ணுறது இல்லையா? ஸோ அவள் அவனை தேர்ந்தெடுக்கிறாள் அப்படிங்கிற ஒரு மீனிங். செலக்ட் பண்ணுறா அதுக்கு தான் மீனிங் சூஸ். ஓகே, we enjoyed that. How was the film? இப்போ நம்ம ஒரு 3 பேர் சினிமாவுக்கு போயிட்டு வரோம். other friends are asking us, how about the film or how about the movie that you have watched yesterday அப்படின்னு கேட்டாங்கன்னா we enjoyed that அப்படின்னு சொல்லுவோம். நாங்கள் நல்லா என்ஜாய் பண்ண, நல்லா அனுபவித்தோம். அதே மாதிரி ஒரு கொடைக்கானல், ஊட்டி இந்த மாதிரிலாம் போகும் பொழுது நம்ம என்ன சொல்கிறோம்? we enjoyed that, we enjoyed nicely அப்படின்னு சொல்கிறோம். நாங்கள் நன்றாக அனுபவித்தோம், நாங்கள் அதை அனுபவித்தோம் அப்படிங்கிற ஒரு மீனிங்கில் வரும். ஓகேயா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். ஹீ எஸ்கேப்டு தட். அவன் அதிலிருந்து தப்பிச்சிட்டான், அதிலிருந்து எஸ்கேப் ஆகிட்டான் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? எஸ்கேப்னா நம்ம பொதுவாக தெரியும், எஸ்கேப் ஆகிட்டான் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? பொதுவாக அதுதான் எஸ்கேப் அப்படிங்கிறது. ஸோ ஹீ எஸ்கேப்டு தட்னா அவன் அதில் தவிர்த்தான் அப்படின்னு சொல்லிக்கலாம். அவன் அதை தவிர்த்தான் அப்படிங்கிற மீனிங்லேயே நம்ம சொல்லிக்கலாம். we greeted them. greet அப்படின்னா greetingsனு சொல்கிறோம் இல்லையா? ஸோ greetingsனால் என்ன அர்த்தம் சொல்கிறோம்? வாழ்த்துக்கள் தான் பொதுவாக சொல்கிறோம். greet பண்ணு அப்படின்னு சொல்லுவோம். டுடே இஸ் ஹிஸ் பர்த்டே, விஷ் ஹிம் அப்படிமா, இல்லை greet him or greet them அப்படின்னு சொல்கிறோம். ஸோ we greet them, அவர்களை வரவேற்கிறோம் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். வரவேற்றோம் பாஸ்ட் டென்ஸில் இருக்குது. அவங்கள விஷ் பண்ணோம் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். எப்படினாலும் greetings அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ அந்த இதுதான் greet. ஓகேயா? greeted அப்படிங்கிறது. ஸோ லாஸ்ட்டு பார்த்துடலாம் நம்ம. we invited them. இன்வைட்டட்னா என்ன? இன்வைட் பண்ணால் அழைத்தல். நாங்கள் அவர்களை தம்னா அவர்களை அழைத்தோம், அவர்களை கூப்பிட்டோம், அந்த மாதிரி சொல்லிக்கலாம். நாங்கள் அவர்களை அழைத்தோம், நாங்கள் அவர்களை கூப்பிட்டோம், அந்த மாதிரி சொல்லிக்கலாம். இன்விடேஷன் அப்படின்னா அழைப்பிதழ்னு சொல்கிறோம். அதுதான் இன்வைட் வேர்பில் வந்து இன்விடேஷன் நவுன். ஐ வில் டூ எ ஜாப் அப்படின்னா நான் ஒரு வேலையை செய்வேன். வில் வந்து என்னது? ஃபியூச்சர் டென்ஸ் இல்லையா? நான் ஒரு வேலையை செய்வேன் அப்படிங்கிற ஒரு அர்த்தம். தேங்க்யூ. இப்போ எல்லா சென்டென்ஸும் ஓரளவு பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான். அதே மாதிரி சென்டென்ஸ் வந்து உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக. ஸோ நீங்கள் யூஸ்ஃபுல்லாக இருந்தது, பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பான முறையில் கீழே ஒரு லைக் ஒன்று போட்டுருங்க. லைக் போட்டுட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் கொடுங்க ஏதாவது உங்கள் சஜஷன்ஸ். அப்புறம் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் நம்ம சேனலில். அடுத்து வர்ற வீடியோஸ் உங்களுக்கு டைரெக்டாக இன்பாக்ஸில் வரும். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் வரும். அப்புறம் பார்க்கலங்கிறது உங்களுடைய டைமை பொறுத்து இருக்குது. பட் யூ ஜஸ்ட் கிளிக் த பெல் ஐகான் அண்ட் த ஆல் சிம்பல். ஓகே, தேங்க்யூ, பாய் அண்ட் டேக் கேர் அண்ட் குட் நைட் ஆல் ஆஃப் யூ. இந்த அடுத்த ஒரு வீடியோவில் வந்து இன்னொரு நல்ல யூஸ்ஃபுல்லான லெசனோடு உங்களை நான் சந்திக்கிறேன். உங்கள்கிட்ட இருந்து அன்டில் தென் விடைபெறுவது வந்து உங்கள் செந்தில்குமார். பாய், டேக் கேர்.